A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 127. ஸோ சங்கீதம் 127வது அதிகாரம். ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் என்னன்னா இட்ஸ் அ சாம் ஆஃப் அட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணுது, இந்த சங்கீதத்தில் இருக்க ஞானம் என்ன பண்ணுதுன்னா அது தாழ்மை உள்ள ஒரு ஞானமாக இருக்கு. எப்படின்னா அந்த பில்டிங், அந்த ப்ரொடெக்ஷன், அந்த உயர்வு, அந்த தாழ்வு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிந்ததை செஞ்சுட்டு அவங்க கையில் இல்லாதது என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லீவிங் இட் டு காட். அவங்க கைக்கு கண்ட்ரோல் இல்லாதது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு கையில் ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சங்கீதம் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆரம்பத்திலேயே முதல் வசனத்திலே எக்ஸப்ட் த லார்ட் பில்ட் த ஹவுஸ் they labor in vain that built it, except the Lord keep the city, the watchman walketh in vain. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் அது நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம், அதுலேயே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏன்னா அது நம்ம கீவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் கையிலே எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்லேருந்து, அந்த வேலையிலேருந்து, அந்த கஷ்டத்துலேருந்து, அந்த உழைப்புலேருந்து என்ன பண்ணுது, அந்த கவலைக்கு மாறுது. ஏன்னா நான் இவ்வளோ வேலை செஞ்சது வீணாக போகுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகுது 2வது அதிகாரத்துலேருந்து. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரியே 1வது அதிகாரம், which is except the Lord build the house they labor in vain that built it, except the Lord that keep the city the watchman waketh but in vain. இன்னொரு சொல்கிறேன், except the Lord build the house they labor in vain that built it, except the Lord keep the city the watchman walketh but in vain. இப்போ இதுல நம்ம எடுக்க போறதுன்னா, சரி இந்த வசனத்தை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கலாம், அப்போ நான் சும்மா தான் இருக்கணும், ஏன்னா எல்லாமே ஆண்டவர் கையில தானே இருக்கு, எல்லாம் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறேன். அவர் நினைச்சா எனக்கு வீடு கட்டுவார், அவர் நினைச்சா எனக்கு பாதுகாப்பு இருப்பார், இல்லைன்னா நான் ஏன் முயற்சி செய்யணும்னு நினைக்கலாம். ஆனால் அது இந்த சங்கீதம் அட்வைஸ் பண்ணல. இந்த சங்கீதத்தை வர கவுன்சிலிங் அது கிடையாது, அது தப்பான ஒரு பார்வை. சரி, நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு விவசாயி இருக்கிறார், 2 விவசாயி எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ண போது ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். ஸோ 2 farmers இருக்காங்க, 2 விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, சீட்ஸ் வாங்குறாங்க. சீட்ஸ் வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க போடுறாங்க, அந்த நிழலில் போடுறாங்க, கொடுக்க வேண்டிய அந்த மெடிசன்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, தண்ணியை ஊற்றி டெய்லி அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கவலையோட யோசிச்சுட்டே இருப்பாரு, நாளைக்கு மழை பெஞ்சிட்டா, நாளைக்கு இது வந்துட்டா, நாளைக்கு அது வந்துட்டா, தண்ணி வரலன்னா, ரொம்ப வெயில் அடிச்சா, இல்லைன்னா பூச்சிங்க வந்துட்டா, இதை தாண்டி இது நடந்தாலும் கவலையிலேயே இருப்பார் ஒருத்தர். அதே அளவுக்கு உழைப்பு போட்ட இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, இன்னொரு விவசாயி என்ன பண்றாரு, நான் எனக்கு இருக்க ஞானத்துக்கு, எனக்கு இருக்க பலத்துக்கு நான் நேர்மையா என்னால் முடிஞ்சதை என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன், மிச்சம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறேன். Basically, I have done what I can do to the best of my abilities. The rest I leave it to God. அதுதான் அந்த இதுதான் இந்த சங்கீதமும் நம்மளுக்கு சொல்லுது. உங்களால முடிஞ்சதை உங்களுக்கு முழுசா இருக்க ஞானத்தை டிலிஜென்ட்டா நீங்க செஞ்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கணும். See, ஒரு சேயிங் இருக்கு, ஒரு பிலாசபர் சொல்லுவார், that we suffer more in our imagination than in reality. அதாவது நீங்க கற்பனையிலேயே என்ன பண்ணுவீங்க, உண்மையில கஷ்டப்படுறதோட உங்க கற்பனையிலேயே நிறைய கஷ்டப்படுவீங்க. சரி, அந்த முதல் விவசாயி பாருங்க, அவரே நினைச்சு பார்க்குறாரு, இது நடந்தா என்ன பண்றது, அது நடந்தா என்ன பண்றது, இது நடந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், அவர் அதே அளவுக்கு தான் கஷ்டப்படுறாரு 2 விவசாயிகளும். ஆனா ஒருத்தர் என்ன இல்லை, அந்த நிம்மதியே இல்லை, அந்த கவலையிலேயே ஃபுல்லா இருக்கிறார். ஸோ அதே தான் இந்த சங்கீதமும் சொல்லுது. என்ன சொல்லுது, நீங்க நேர்மையா முழு ஞானத்தையும் முழு பலத்தை யூஸ் பண்ணிட்டு நீங்க முழுதான் செய்யுங்க, உங்களால முடிஞ்சது டிலிஜென்ட்டா. மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உங்க கையில இல்லாததை என்ன பண்ணுங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நிதானமா இருங்கன்னு சொல்றாரு சங்கீதக்காரர். லைக் உங்க கையில என்ன இருக்குதோ அதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு பலத்தோட செய்யுங்க. உங்க கையிலுக்கு வெளியே இருக்குது திங்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட், திங்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல், லீவ் தட் அன்டு காட். அந்த கவலையை நீங்க, இந்த சோதனையை, அந்த கஷ்டத்தை என்ன பண்ணுங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்கன்னு தான் சொல்றாரு. ஸோ இதுல நம்ம என்ன எடுக்கிறோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கையிலேயே நீங்க எந்தெந்த இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஓ இந்த தேவையில்லாத கவலையில இருக்குங்க, உங்களால உங்க முழு உள்ளத்தோட நீங்க எஃபர்ட் போட்டு வேலை செய்யறீங்களா, அது செய்யுங்க. அதுக்கு அடுத்து அதனால என்ன பண்ணாதீங்க, நினைச்சு பார்க்காதீங்க, கவலைப்படாதீங்க, ஐயோ இது நடந்தா என்ன நடக்கும், இல்லை என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன நடக்கும். உங்களால வேலையில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க முழு எஃபர்ட் போடுங்க, நேர்மையா வேலை செய்யுங்க, முழு உள்ளத்தோட இருங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இமேஜினேஷன்ல இருக்கக்கூடாது. அந்த கவலையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும், ஏன்னா ஆண்டவர் இடத்துல வழி நடத்துவார். அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுது. என்ன சொல்லுது, அந்த ப்ரெசன்ட் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் உங்களால முடிஞ்சதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. டூ யுவர் ஃபுல் எஃபர்ட். உங்க கைக்கு இல்லாததை
ஆண்டவர் கையில் ஒவ்வொரு திங்ஸ் தட் ஆர் இன் யோர் கண்ட்ரோல், டேக் கேர் ஆஃப் இட். திங்ஸ் தட் ஆர் அவுட் சைட் யோர் கண்ட்ரோல், லீவ் தட் அப் டு காட். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Loving Heavenly Father, thank you for this devotion, and Lord, thank you for this reminder that, Lord, you are sovereign and that you reign supreme over everything, Lord. Lord, even though we may face multiple anxious moments in our lives, Lord, you know, we should know that, Lord, all of that comes past is not going to come past without your ordination, Lord. Lord, help us remember this, Lord, and Lord, help us remember that it is important for us to be fully diligent in every single thing that we do, Lord, that everything that is outside our hand, that let us faithfully and humbly leave it into your hands alone, Lord. All of this in Christ's name I pray.